ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது எல்லோருக்கும் எல்லாமே நல்ல விதமாக நடக்க வேண்டும். அது நம்ம கையிலேயே இருக்கிறது. எங்கும் தேட வேண்டாம், எங்கும் செல்ல வேண்டாம். நமது உள்ளங்கையிலே அத்தனை இருக்கிறது. நமது எண்ணத்திலே இருக்கின்றது, நமது செயலிலே இருக்கின்றது. இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரரதோ. இன்று மாசி மாதம், உத்தராயணம் மாசி மாதம், வளர்பிறை திருதியை திதி, ஞாயிற்றுக்கிழமை, சுப நாமயோகம், தைத்துளை கரணம், காலை 6:16 வரை நாழிகை. அதாவது காலை கடிகார மணிக்கு 9 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய திருதியையும் உத்திரட்டாதியும் வருகின்றது. சக்தி வாய்ந்த நல்ல நாள். இன்று லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகசரநாமம், சகசர லக்ஷ்மீஸ்வரர் வாஞ்சா கணபதியை வழிபடுவதும், தாமரை புஷ்பங்களால் லக்ஷ்மிக்கு கஜலட்சுமிக்கு வழிபாடு செய்வதும், இன்று ஞாயிற்றம்பல சித்தர், கண்ணொளி சித்தர், சூரிய பிரகாஷ் சித்தர், சூரிய நமஸ்கார பாராயணம். தெரியவில்லை என்றால் சூரிய பகவானே போற்றி என்று எளிமையாக சொல்லுங்கள். பாஸ்கராய நமகா. ஒவ்வொருவரும் தினமும் குறைந்தது 21 முறை, மிக மிக எளிமையானது, பாஸ்கராய நமகா, சூரிய நாராயணா போற்றி 108 முறை சொல்வதனால் உங்களுக்கு ஒரு ஞான ஒளி, தெய்வீக ஒளி கிட்டிவிடும். நாம் பார்க்கின்ற இரு கிரகங்களிலே கண்ணால் பார்க்கின்ற 2 சூரியனும் சந்திரனும், தாயும் தந்தையும். அப்படிப்பட்ட கிரகத்தை ஏனோ காலப்போக்கிலே மறந்து விடுகிறார்கள். கவலைப்பட வேண்டாம், இன்றிலிருந்து செய்யுங்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம். காலையில் எழுந்தவுடன் பல்விளக்கி முகத்தை அலம்பிக்கொண்டு, முடிந்தால் பவித்திரம் போட்டுக்கொண்டு, தெற்கு திசை நோக்கி ஓம் யமம் தற்பயாமி, யமம் தற்பயாமி, யமம் தற்பயாமி என்று 3 முறை 2 கைகளால் சுத்தமான நீரை ஒரு மணப்பலையை மேலே நின்று கொண்டு 3 முறை விட்டு பிறகு கிழக்கு முகமாக நின்று ஓம் பூர்புவ சுவகா தத்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத் என்று காயத்ரி மகாமந்திரத்தை ஓதி 3 முறை சூரியனை நோக்கி அர்க்கியம் விடுவதனால வாலக்கில்ய மகரிஷி, யாக்ஞேய வல்கிய மகரிஷியுடைய அனுகிரகம் கிடைத்து அன்றைய நாள் வெற்றியை கொடுக்கின்ற நல்ல நாள். யாராக இருந்தாலும் இதில் நமக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்பது கிடையாது. எல்லா இனத்தவரும் செய்யலாம். எளிமையான வழிபாடு. நீரின்றி அமையாது இந்த உலகம். நீரை எப்படி பயன்படுத்தினால் என்னென்ன நடக்கும் என்பது சொல்ல முடியும். அது பெரும் ஒரு நாளைக்கு வச்சுப்போம், கவலைப்படாதீங்க. இன்று அற்புதமான நல்ல நாள். இன்று நீங்கள் புதிய வாகனம் ஏறுவது, புதிய துணிமணிகள் வாங்குவது, ஆடை உடுத்துவது, நல்ல சுபகாரியங்களை பற்றி இன்று பேச்சுக்களை ஆரம்பிப்பது, இன்று எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். ஆனாலும் ராகு காலம், யமகண்டம், குளிகன் காலன் அர்த்த பிரகடனை பார்த்து கொள்ள வேண்டும். இன்று மாலை சுமார் 3 மணி முதல் 4:30 மணி வரையும் மணிபாத்மேகம் என்று சொல்வதும், தைரியலட்சுமி போற்றி போற்றி குபேரலட்சுமி நமகா என்று சொல்வதும், உங்களது குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்வதும், தான தர்மத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த புண்ணிய சக்திகள் வெற்றியை அள்ளி கொடுக்கின்ற நல்ல நாள். மேலும் நாம் நடக்கின்றது எல்லாமே நமது வாயினால் தான். சொல்லுவோமே, வாயினால் கெட்டுதான் கௌதாரின்னு சொல்லுவாங்க. உன் வாயால் நீ கெட்ட. ஆனால் சொல்கிறவங்களும் அப்படி தான் ஆகிறாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு ஆதாரங்கள் நிறையாக இருக்கிறது. நம்மை சுற்றி இந்த பாருங்கோ, எப்பொழுதுமே இந்த உலகத்தை, இந்த வானத்திலே விதுலா, பதுலா, மாதுலா, சித்துலா, அஸ்துலா, வாதுலா, நிர்பலா, தேவபலா, அக்ஷபலா, ஸ்ரீவாதபலா, ஸ்ரீ சங்கல்பபலா, சீபபலா, சிற்பிபலா,
சிங்கற்ப பலா, இப்படி வார்த்த பலா, இப்படி இவர்கள்லாம் ஒரு ரிஷிகள். இப்படிப்பட்ட ரிஷிகள் வானலோகத்திலே 24 மணி நேரமும் சதா சர்வகாலமும் யுக யுகமாக சுற்றி கொண்டு சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா இடத்திலையும் கண்மூடி கண் திறப்பதற்குள் உலாவிக் கொண்டே இருக்கின்றார்கள், இருப்பார்கள். இப்படி சொல்லும் பொழுது, நாம் நல்லதை சொல்லும்போது அவர்கள் சொல்லுகின்ற மந்திரம் என்ன? சதாஸ்து சதாஸ்து சதாஸ்து. சில நீங்கள் கல்யாண காரியங்கள், சுபகாரியங்கள், வீட்டிலே ஹோமங்கள் நடந்தவுடன் உங்களுடைய வேதியர்கள் உங்களுக்கு அக்ஷதை ஆசீர்வாதம் செய்வார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ததாஸ்து த சொல்வாங்க, அதுதான் தவறாக இருக்கிறது. சில உண்மையான விஷயம் தெரிந்தவர்கள் நல்ல குரு மூலம் தயாரானால் சத அஸ்து, சதா சர்வ காலமும் சதாஸ்து சதாஸ்து சதாஸ்து, அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படி ஆசீர்வாதம் செய்வார்கள். நீங்கள் வெற்றி கிட்ட வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும், பொருள் கிடைக்க வேண்டும், பெயர் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல நமக்கு கடன் கஷ்டம் இல்லாமல் பொன் பொருள் வீடு வாகனம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நல்லதையே நினைக்கும்போது, அந்த மேற்கொண்டு நம்ம சொன்னமே இத்தனை தேவதைகள் அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும், கவலைப்படாதியோ. சதாஸ்து சதாஸ்து சதாஸ்து. நாமெல்லாம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சில குடும்பங்களிலே. சும்மா வீணா நீ வாயை திறந்து அஸ்து கொட்டாத அப்படின்னு. இன்னஸ்து தப்பான வார்த்தைகளை சொல்லும்போது அந்த தேவதைகள் சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது அந்த வார்த்தை அப்படியே நடந்துவிடும். மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். இதற்கு ஒரு பரிகாரம் என்பது வேண்டாம், பரிகாரம் கிடையாது. இதையெல்லாம் எந்த ஜோதிடர்களோ யாருமே சொல்லுவதில்லை. ஏன்? அவர்களுக்கு நேரம் பற்றவில்லை, அவர்களுக்கு கால அவகாசம் கிடைக்கவில்லை. தினமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பஞ்சாங்கத்தை ஒரு முறை வாசித்து 1 நிமிடம் எங்களுக்காக வாசித்து நீங்கள் செல்லுங்கள். அன்றைய பொழுது வெற்றியாக நடக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் என்ன தெரிந்து கொள்ளலாம், கவலையே பட வேண்டாம். 2 நாளைக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது நடந்து இன்று வெற்றியை கொடுக்கின்ற உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் வருகின்ற உதாரணத்துக்கு சொல்கின்றோம். கோடி கோடி பேர்கள் இருக்கார்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் மன கஷ்டத்தில் இருப்பார்கள். ஒரு என்னமோ சொல்ல முடியாத ஒரு அழுத்தம், அதிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாளான இந்த மாதிரி இருக்கும்போது சதாஸ்து சதாஸ்துன்னு வரும்பொழுது, நாம் அப்படி இருக்கும்போது என்னத்தை சொல்றது? நல்லதையே சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய வேதனையை நினைச்சு சில பேர் கண்ணீர் விடுவார்கள். அது மிக மிக தவறு. நன்றாக கவனியுங்கள். அப்பொழுதும் இந்த தேவதைகள் நீ கண்ணீர் விட்டு கொண்டே இரு, சதாஸ்து சதாஸ்து சொல்லிடுவாங்க. அப்புறம் எங்கன்னு நம்முடைய வேதனை தீரும்? யோஜனை பண்ணி பாருங்க. வேதனைகள் மீண்டும் மீண்டும் புதுசாக வந்து குட்டி போட்டு வாழ்வே வேதனை பிரளயமாக மாறிவிடும். குறிப்பாக தயவு செய்து தாய்மார்கள், சகோதரிகள் கவனிகள். திங்கட்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்த நாளிலே தெரியாமல் மறந்து கூட ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், கவலைப்படாதீங்க, கண்ணீர் விட்டுடாதீர்கள். அவ்வளோதான். அன்னைக்கு கண்ணீர் விட்டால் மண்டோதரி. அந்த நாளிலே அந்த சதாஸ்து, அந்த ரிஷிகள் சதாஸ்துன்னு சொல்லிட்டாங்க, வேதனைகள். ஆகவே என்னாச்சு? மண்டோதரி கண்ணீர் விட்டு அழுதாள். ஆகவே திங்களும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்த நாள்களிலே தயவு செய்து பெண்கள் என்றுமே அழக்கூடாது. ஆனந்த கண்ணீர் கூட நீங்கள் விடாதீர்கள். அந்த தண்ணீர் பூமியில் பட்டதுன்னா தான், பூமியில் ஒரு சொட்டு பெண்கள் கண்ணீர் சிந்தினால் அந்த பூமி நடுங்கும், உலகமாடும். இதுதான் இப்பொழுது விஞ்ஞானத்திலே என்னமோ எர்த்குவேக்கு, நிலநடுக்கம் என்று சொல்கின்றார்களே. வேண்டாம். நீங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இருக்க முடியாது. பெண் மரங்கள், பெண் விலங்குகள், இவையெல்லாம் வேண்டும். கோழி
கூவுது என்னமோ சேவல், பெயர் என்னமோ கோழி. ஆனால் நீங்கள் சதாஸ்துவை பற்றி நீங்கள் ததாஸ்துவை சதாஸ்துவை ததாஸ்து என்பதை மாற்றுங்கள். ச தா இஸ் து, சானா போட்டுங்க, தாமண்ணா போட்டுங்க, இஸ் போட்டுங்க, தூ போட்டுங்க, சதாஸ்து என்று எழுத கற்றுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் 11 முறை எழுதுங்களேன். கோடி கோடி ராமஜபம் எழுதுறீங்களோ அதனுடைய பலன்கள் கிடைக்குமே. இது என்னன்னு கேட்டால் நீங்கள் யாருக்கும் சொல்லிக்க வேண்டாம். நல்லவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். கயவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் அவர்கள் நினைக்கின்றதை வெற்றி பெற்றுவிடும். பார்த்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் நல்லதையே சொல்லி பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது, வேலைக்கு போய்ட்டும்போது, வெளியில் செல்லும்போது போயிட்டு வரேன், போயிட்டு வா, டாட்டா பை பை சொல்லிவிடாதீர்கள். அவர்களுக்கு தேவையற்ற சோதனைகளும் கஷ்டங்களும் திரும்பி வரும் வரை நீங்கள் தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. குஹாய நமகா, கேசவாய நமகா, வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் என்று சொல்லுங்கள். போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஓம் சரவணபவாய நமகா, நல்ல விதமான அந்த பயணம் அமைந்தது என்று நீங்கள் ஒரு நன்றி கடனாக சொல்லுங்கள். நைட்டில் படுக்கும்போது ஓம் சரவணபவாய நமகா என்றால் கெட்ட கனவுகள் வராது. நடக்கப் போகின்றது அத்தனையும் சினிமா ரீல் போல உங்களுக்கு கண்ணிலே காட்டும். நல்ல கனவுகள் சொப்பனங்கள் தான் வரும். அப்புறம் என்ன, தெற்கு திசை நோக்கி வடக்கு திசை நோக்கி தலை வைத்து படுக்காதீர்கள். மேலும் பெரிய உத்தியோகம், நாட்டை நிர்வாகம் செய்கின்றவர்கள், அமைச்சர்கள், மந்திரிகள், ஜனாதிபதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இரவு பகல் தூங்காமல் கண் விழித்து செயல்படுகின்றவர்கள் காவலர்களும் இராணுவ வீரர்களும். அவர்களை நம்ம எளிமையாக நக்கலாக ஒரு போலீஸ்காரன் அவன் கிடக்கான் மிலிட்ரிக்காரன் சொல்லிடாதீங்க. அவன் படுற கஷ்டத்தை ஒரு நிமிஷம் நம்ம பார்த்தோம்னா தொலைஞ்சோம். அவனை லேசாக சொல்லிடாதீங்க. காவல் தெய்வத்தை பல ஜென்மங்கள் வழிபட்டு காவலர்களாக வந்திருக்கிறார்கள். ஆகையினால் காவலர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், உங்களது தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை வேண்டி, எல்ல தெய்வங்களை வேண்டி, கிராம தெய்வங்களை வேண்டி உங்களுடைய பணிகளை தினமும் ஆரம்பிங்கள். நீங்கள் கிளம்பும் பொழுது கிழக்கு நோக்கி 4 அடி நடந்துவிட்டு உங்களுடைய தலைக்கவசம், ஹேட்டு, தொப்பி என்று சொல்வார்களே, போட்டுக்கொண்டு உங்களுடைய தாய் தந்தையரை நினைத்து நீங்கள் வெளியில் செல்லுங்கள். வெற்றி வரும். கவலைப்பட வேண்டாம். மேலும் காவலர்களிலே நுண்ணறிவு பிரிவுன்னு இருக்கு. அவர்களெல்லாம் வடக்கு திசை நோக்கி உட்கார்வதும் பெரும் பொறுப்பில் இருக்கும் காவலர்கள், உயர்நிலை காவலர்கள் தேவையற்ற பிரச்சனையாக வரும்போது எப்படி அதை கையாள வேண்டும் என்கின்ற நல் திறமையை பெற்று வாழ்வார்கள் வடக்கே நோக்கி அமர்ந்தால். அப்படி வசீகரத்தன்மையும் நல்ல ஞானமும் புத்தி கூர்மையும் கிடைக்கும். இது நீதிபதிகளுக்கும் கூட பொருந்தும், வழக்கறிஞர்களுக்கும் பொருந்தும். இப்படி நாம் நல்லதற்காக போராடித்தான் தீர வேண்டும். இந்த கலியுகத்திலே நல்லதும் கெட்டதும் நிறைந்து தான் இருக்கும். தூசி தும்போட அரிசி பருப்பு வாங்குறமே, அதுபோல நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும். ஆனால் நீங்கள் நல்லதையே செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆகையினால நீங்கள் தாடி வைக்கின்றீர்கள். தயவு செய்து ஆண்கள், பிள்ளைகளை, தாய்கள் கவனிங்கள். கணவனை, மனைவியார்கள் கவனிங்கள். இங்கே கவனிங்கள். தாடி வைப்பதனால் எத்தனையோ குடும்பம் அழிந்து விட்டது. தயவு செய்து இது மகான்களுக்கு, சித்தர்களுக்கு விதிவிலக்கு. நாம் வைக்கின்ற தாடியினால் ஒரு மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது தாய் இறந்திருந்து சடங்குகள், அந்த இறுதி சடங்குகள் முடியும் வரை தாடி வைக்கலாமே தவிர தேவையற்ற தாடிகளை வைத்து வேதனைகளை நிறைய அனுபவிச்சங்களை அடியேன் பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் செய்யக்கூடாது என்பதை என்னோட வேண்டுகோள். இது ஜோதிஷத்தில் வராது. நம்முடைய நடை, உடை, பாவனை, செய்கைகள் அத்தனையும் வரும். ஜோதிஷம் நமக்கு பேருதவியாக பின்னாடியே வந்துடும். நீங்கள் இதை கையாளுங்க. தயவு செய்து தாடியிலே எத்தனை வகை என்று பார்ப்போம். என்னென்ன சதாஸ்து தேவதை எத்தனை என்று பார்த்தோம். இப்படி பாருங்க. கோபமே வடிவெடுத்தவர் யாரு? அவர்தான் துர்வாசக மகரிஷி. அவருடைய கோபம் அக்னி பிழம்பாக அப்படியே வரும். அவருக்கு சீடர்களோ ஏராளம் ஏராளம் ஏராளம், கடல் அளவு போல. ஏன்?
கோபம் இருக்கின்றவர்களிடத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? அடப்போயா, 2 வருஷம் ஆயிட்டு 3 வருஷம் ஆயிட்டு, இவர் எப்போ பார்த்தாலும் கோபமும் சாபமும் விட்டுக்கொண்டே இருக்கின்றார். இதனுடைய பின் அர்த்தத்தை கவனித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த துர்வாச மகரிஷி அப்பப்போ அந்த கோபத்தை வெளியில் சொல்லிக்கொண்டு வெளியேற்றி விடுவார் உடலிலிருந்து. அவருடைய தபோ வலிமை அப்படி இருக்கும், யாரையும் கெடுத்தவர் கிடையாது. அப்படி ஏன் அவ்வப்போது புதுசாக சீடர்களை உருவாக்கி கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தினால துர்வாச மகரிஷி அந்த ஒரு 1000 பேர் விட்டால் ஒரு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் விட்டால் மறுபடியும் 1000 பேர் சீடர்கள் வந்து சேர்ந்து கொண்டே பல கோடி பேர் இன்னும் அவருடைய சீடர்கள் இருக்கின்றார்கள். புதிதாக சீடர்களை உருவாக்கி கொண்டே இருப்பவர் துர்வாச மகரிஷி மட்டுமே. சாபம் கொடுத்து 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 அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த சாபத்தினால் அவருக்கு ஒரு நல்ல நிலையைத்தான் பெறுவார்கள் சீடர்கள், கெட்டு போக மாட்டார்கள். ஒரு நல்ல நிலையை தனது சீடன் அடைய வேண்டும், அடைவான் என்பதுதான் துர்வாச மகரிஷுடைய நல்ல எண்ணம். அதனால்தான் புது புது சீடர்கள் சிஷ்யர்கள் குழாமாக இன்றும் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். துர்வாசருக்கு எல்லா விதமான சேவைகளும் ஒருத்தன் செய்வான். பூ தொடுத்து கொடுக்கறது, எல்லா துணியும் துவைச்சு கொடுக்கறது. ஆனால் தூரத்திலிருந்தே குருவை கவனித்து கொண்டே இருப்பான். யார்? அவன்தான் சகுனி. இவன் என்ன செஞ்சான்? தயவு செய்து கவனித்து பாருங்கள். தாடி சப்ஜெக்டுக்கு வந்துட்டேன். இவன் குறுந்தாடி வைத்திருப்பான். தாடியை பற்றி பல கோடி ரகசியங்கள் இருக்கிறது, ஞானபத்திர கிரந்தத்திலே சொல்ல முடியும். இதை பாருங்கள். இப்படி பெரியவர்கள் எழுதியும் வைத்து விட்டார்கள். அதனால்தான் தாடியின் அளவை பார்த்து அவனது புத்தியை நன்றாக, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய எண்ணங்கள் புத்தி என்ன, இதை நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். காலம் அப்படிப்பட்ட பொய்யான காலம், நம்பிடாதீர்கள். இப்பொழுது பிரெஞ்சு பிரெட், அதாவது சொல்லுவோமே இந்த சின்ன குறுந்தாடி, FRENCHBEAR பேர்டு என்று சொல்வார்கள். சின்னதாக அந்த தாடைக்கு கீழே வச்சுவான். இவை எல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் நமது சித்தர்கள் தமிழிலே எழுதி வைத்து விட்டார்கள். குச்சு மட்டை தாடி, குறுங்கால் கொட்டு தாடி, எச்சு மட்டை எடுப்பார் தாடி, வேகமாய் தடுக்கும் எச்சிலையும் தட்டிடும் தாடி, அச்சு அது பிளரும் தாடி, அற்புதமாய் தொங்கும் தாடி, முடியிட்டும் கட்டும் தாடி, முனி புங்கவர் சடை புகுந்தவர் தாடி, தாடி மகிமையிலே 38,000 வகையில் இருக்கிறது. தாடி வகையில் எவ்வளோ இருக்கு? 38,000 வகை இருக்கு. ஆகவே தாடி எதற்காக வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், என்ன மாதிரி வைக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொண்டு தாடி வைக்க வேண்டும். காரண காரியம் இல்லாமல் தாடி வைக்கவே கூடாது. அது மனிதனின் அழகான முகத்தையும் கெடுத்துவிடும். மகான்களுக்கு இது கிடையாது, இதில் விதிவிலக்கு இருக்கு. அவர்களை பார்த்து ஒரு சித்தர் மாதிரி இருந்தாரே, அவர் தாடி வச்சிருக்காரே சொல்லாங்க. மகான்கள் வேற. தாடி வைத்து கொண்டு இப்பொழுதெல்லாம் என்னென்ன சேட்டைகள் செய்கிறார்கள் பார்த்தீங்களா? எவனான்னு ஒருத்தர் யோக்கியனாக இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். நல்லவனாக இருப்பான். தாடி வச்சதுக்கு பிறகு சேர்க்கை சரியான சகவாசம், சேர்வா தோஷம் அவனை படுத்தி எடுத்துரும். அவன் நல்லவன் தான். அவனை என்கரேஜ் பண்ணது யார்? பெற்றோர்கள். நல்ல படிக்கின்ற மாணவன் கெட்டு விட்டான், சிறை சென்று விட்டான். காரணம் தாடி. இப்பொழுது பாருங்கள், அதுக்குத்தான் இது அழகாக இருக்கும் என்று சொல்லாதீர்கள். மகான்களின் தாடிகள் சக்தி வாய்ந்தது, அதனால் பார்ப்பதற்கு அது அழகாக இருக்கும். சகுனி வைத்திருந்ததோ, சகுனி இருந்தானே மகாபாரதத்தில், குச்சி மட்டை தாடி. ஆண்கள்லாம் துளியோண்டு இந்த கீழே வச்சிருப்பாங்க, அது பொல்லாதது. அதை பற்றி சொன்னேன்னா வருத்தம் தான் வரும். சகுனி தனது குருநாதர் யாரு? சகுனுடைய குருநாதர் துர்வாசக மகரிஷி. அவர் சொல்வதை மிக தூரத்தில் இருந்தே நைஸாக கேட்டுப்பான். அழகாக பூவை தொடுத்து அதை கொண்டு போய் குருவை அப்படியே கவனிச்சுக்கிட்டே பூ தொடுப்பான். அப்பொழுது துர்வாசகர் தனது எல்லா சீடர்களுக்கும் பலவிதமான உபதேசங்களை சொல்லிக்கொண்டே வருவார். அட்வைஸ். தாடியை நீவுதல், அப்படி ஒரு விரலால் அப்படி தடை உட்காங்க, அதான் நீவுதல். பல வகைகள் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குங்க.
தாடியை நீவுவதில் பல வகை இருக்கு. தாடியை ஒருவர் தொட்டவுடன் அவரின் மூளை என்ன நினைக்கிறது என்று நீங்கள்லாம் சொல்லிவிடலாம். புது புது வித்தைகளை நாங்கள் சொல்லி தருகின்றோம். நம்மை பார்த்து ஒருவர் தாடியை தடவினால் நம்மை ஏதோ செய்ய போகிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தாடி மகிமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று பெரிய பெரிய அலுவலர்கள் ஆபீசர்கள் எல்லாம் குச்சி மட்டை தாடி வைத்திருக்கின்றார்கள். பாருங்க, துர்வாசகர் தனது சீடர்களுக்கு இப்படி நல்ல விஷயங்களை, சத்து விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். சகுனி அவரின் அருகில் இல்லாமல் சற்று தள்ளித்தான் அமர்ந்து பூக்களை கட்டி கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஒரு சிறு வயசு துர்வாச மகரிஷி சிவபாத ரகசியமான அந்த சிவபாத ஆனந்த யோக ரகசியங்களை பற்றி சொல்கிறார். துர்வாச மகரிஷி பாருங்க, நீண்ட ஆயுளை ஆண்கள் வளர்த்து கொள்ளவும் பல சித்துக்களை ஜெகஜாலங்களை செய்து கொள்வதற்கும் உள்ள திறமைகளை சிவபாத பூஜையில் பண்ணிடலாம். இவர்கள் செய்தால் மற்றவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு அற்புதமாக செய்வார்கள். இது தந்திர வேலையாகும். வியாழன் அன்று அனுஷ நட்சத்திரத்திலே சிவபாத பூஜை இரவிலே கடைசியிலே சிவாலயத்திலே பள்ளியறை பூஜைக்கு முன்பாக இறைவனுடைய பாதத்தை தோளில் சுமந்து செல்வார்கள். இப்பொழுது நீங்கள் தயாராக வேண்டும். சிவபாத சேவைகளை இந்த மாதிரி வியாழன் அன்று அனுஷ நட்சத்திரம், இப்படி வியாழன் அன்று அனுஷ நட்சத்திரம் ரெண்டு சேரணும். இல்லை என்றால் வியாழக்கிழமை, இல்லை என்றால் தினமும் சிவபாத சேவைகளை விடாமல் செய்ய வேண்டும். இதை செய்தால் நீங்கள் இந்த நிலைகளை, நீங்கள் சொன்ன எல்லா ஜாலங்களும் உங்களுக்கு வந்துடும். தவறாக பயன்படுத்தாதீர்கள். இதுதான் சொல்வாலே கேரள மாந்திரிகம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா உலகத்தையும் ஆட்டி படைச்சிடலாம். இதை நீங்கள் இந்த நிலைகளை பெறுவீர்கள். இது சத்தியம். தூரத்தில் உட்கார்ந்துட்டு இந்த சகுனி என்ன செஞ்சான்? பூ தொடுப்பது போல குருவிடம் மிக அருகில் போய்விட்டான். வியாழக்கிழமையும் அனுஷ நட்சத்திரம் இது போதும், உனக்கு எனக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டான். அனுஷ நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் ஒரு நாள் வந்து விட்டது. அன்னைக்கு முடிவெடுத்துட்டான், நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோன்னு சகுனி. அன்றோடு பூ தொடுப்பதை விட்டு விட்டான் சகுனி. இவன் கெட்டிக்கான காரியவாதி. நேராக குருவிடம் சென்று அவர் கால்களில் விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்தான். குருவே குருவே குருவே, எனக்கு சில அரசாங்க விஷயங்கள் இருக்கின்றன, நான் செல்ல வேண்டும் குருதேவா, நான் செல்ல வேண்டும் என்றான். துர்வாசகரோ ரொம்ப மகிழ்ச்சியோடு, அவருக்கு தெரியாது கிடையாது. போயிட்டு வா மகனே, போயிட்டு வா, போய் வா. அப்படியே நேராக ஊருக்கு வந்தான் சகுனி. முதல் வேலையாக சிவபாத பூஜையை செய்தான். தேர்ந்த திருவிழாக்களை எடுத்தான். பாருங்க, தேர் திருவிழா. தேர்ந்த திருவிழான்னு என்ன? தேர் திருவிழாக்களை செய்தான். அற்புதமாக இறைவனுடைய சேவைகள் என்ன என்ன இருக்குமோ அத்தனையும் செஞ்சான் சகுனி. இங்கே பாருங்க குருதேவா, சில பேர் பெரிய பெரிய திண்டு மாலைகளை இறைவனுக்கு சாத்துகின்றார்களே, என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. இறைவனுக்கு திண்டு மாலைகள் சாத்துவது ஒரு பெரிய சிறந்த விஷயம். நீங்கள்லாம் தெரிஞ்சுங்க. சிலருக்கு தினம் ஒரு முழம் பூ வாங்காமல் வீட்டிற்கு போனால் அவன் மண்டை வெடித்துவிடும். அந்த மாதிரி. ஆனால் கோயிலுக்கு செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்வார்கள். எதற்காக? சுவாமிக்கு புஷ்பம் எதுக்காக? ஆனால் சுவாமியிடமிருந்து புஷ்பம் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பான். இது தவறு இல்லையா? இப்படி இவன் சுவாமிக்கு புஷ்பம் கொடுத்திருந்தால் அது இன்னொருத்தருக்கு பிரசாதமாக போகுமே. இன்னொருத்தர் கொடுத்த புஷ்பம் இவனுக்கு வரும்பொழுது இவனுடைய புஷ்பம் பிரசாதமாக போக வேண்டாமா? புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சுவாமி பூ கொடுக்குமா, பூ கிடைக்குமா என்று எதிர்பார்த்து, அப்படி எதிர்பார்த்து விட்டு பூ கிடைக்கவில்லை என்றால் நான் நினைத்த காரியம் நிறைவேறாது என்று சொல்லி கொண்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவான். சில பேர் எப்பொழுதுமே பூ கொடுத்து வைத்தால்தான் பூ வாங்க முடியும். நீங்கள் விட்டு இருந்தால், கொடுத்திருந்தால் திரும்ப கிடைக்கும். அதாவது கொடுத்திருந்தால்தான் அகப்பையில் வரும், இல்லை என்றால் எதுவும் வராது. ஆகவே தான்
பூக்களை கொடுத்து பழகுங்கள். ஒரு கல்யாண வீடு, பெண் பார்க்க போகும்போது, சுபகாரியங்கள் பேசும்போது வெத்தலை, பாக்கு, பழம் எடுத்து செல்வார்கள். உடைஞ்ச பாக்கு, தூள் பாக்கை, பொட்டலம் பாக்கை எடுத்து செல்லாதீர்கள். கொட்டைப்பாக்கு எடுத்து சொல்லுங்க, பீட்டன் பாக்கு எடுத்து செல்லுங்க. என்னென்னமோ பாக்கெட் பாக்கு, தூள் எடுத்து போங்க, அங்கே கதை தூள். இப்படி இறைவனுக்கு பெரிய பெரிய திண்டு மாலைகளை சாட்ட கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் சகுனியும் பெரிய பெரிய திண்டு மாலைகளை சாத்தி இறைவனுக்கு பெரும் திருவிழாக்களை அற்புதமாக எடுத்து கொண்டாடினான். திருவிழா காலங்களிலே இன்று சுவாமியை வண்டியில் வைத்து எடுத்து கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்திலோ சுவாமியை தோளிலே சுமந்து கொண்டுதான் சென்றார்கள். இறைவனை தூக்குவதற்கு என்றே தோள்களை கொடுத்தார்கள். அதைத்தான் செய்தான் சகுனி. இறைவனை தூக்குவதற்காகவே இந்த தோள்கள் இருக்கு. தோள்கள் சுமப்பது தாயையும் இறைவனையும். ஆனால் எதையோ தூக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படி தோளை கொடுத்த இறைவனுக்கு சேவை செய்தான் சகுனி. இனி மேலும் நீங்கள் நன்றாக புரிய. மேலும் இவன் என்ன செய்தான்? கூலி கொடுத்து தூக்க வைக்கின்றார்கள் இப்பொழுதெல்லாம். எனக்காக நீ சாமியை தூக்கு. ஆனால் சகுனி சாணக்கியத்தனம், பயங்கரமான கிரிமினல். அவன் அப்படிப்பட்ட ஆள். திருவிழா எடுத்து அற்புதமான சேவை செய்து இந்த குறிப்பிட்ட நாட்களிலே தோள் கொடுத்து சிவபாத சேவைகளை செய்து தேவையான அளவிற்கு புண்ணியங்களே அப்படியே சேர்த்துட்டான் சகுனி. சகுனிக்கு 99 தம்பிகள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சகுனிக்கு 99 தம்பிகள் இருந்தார்கள். காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு அற்புதமாக திருமணம் செய்து கொடுத்தான் காந்தார அரசன். திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் 100 பிள்ளைகள் பிறந்தது. அதில் மூத்தவன் துரியோதனன். வேகமாக ஓடி வருகிறான். தந்தையே 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 அப்படின்னு கதறி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி இப்படி அதிரடியாக வேகமாக ஓடி வருகிறான் துரியோதனன். எங்கு இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? எவ்வண்ணம் இருக்கிறாய் என்று கண் தெரியாத திருதராஷ்டிரன் தடவி அணைத்து மகனை அருகில் அமர்த்துகின்றான். திருதராஷ்டிரன், மகனே, ஏன் இவ்வளவு பதைப்புடன் ஓடி வருகின்றாய் அப்படின்னு கேட்கும்போது, தந்தையே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஒன்று. என்னப்பா, அவசரப்படாத, பதைக்காம சொல்லு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறான் திருதராஷ்டிரன். தந்தையே, நான் அற்புதமான வேலைகளை எல்லாம் செஞ்சேன். என்ன செய்தாய்? இந்த பஞ்ச பாண்டவர்களின் அதில் பீமனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டேன். வெரி குட், சபாஷ். என்ன செய்தாய் மகனே? அற்புதமாக கழு ஆணிகளை கங்கையில் புதைத்து வைத்து, பீமா, நான் காட்டுகின்ற இடத்திலே நீ குதி அப்படின்னு கேட்டேன். குதிப்பையான்னு கேட்டேன். ஆனால் என்ன நடந்ததுப்பா? இந்த ஜெகஜால கண்ணன் வண்டாய் உருவெடுத்து அந்த கழு ஆணி இருக்கும் இடத்தை சுற்றி சுற்றி வந்தான் கண்ணன். இதை கண்டு கொண்டான் பீமன். எப்படி பலம் இருந்தாலும் மூளையும் இருக்க வேண்டும். பதவி வரும்போது பலம் எந்த அளவுக்கு இருக்கோ, மூளையினுடைய சக்தி, புக்தி, கூர்மை, நுண்ணறிவு, நிதானம், அந்த மாதிரி மூளையும் இருந்தது பீமனுக்கு. பீமன் உடல் பெருமளவு இருந்தாலும் மிக மிக அறிவோடு இருந்தான். இதற்கு காரணம், அவன் பெரும் சிவன் பக்தன். கிருஷ்ணன் பண்டாக மாறி அந்த கழு ஆணி சொறியிருந்த இடத்தை பெரிய இடம் அப்படியே வட்டமிட்டு கொண்டே இருந்தார். அதில் குதிக்காமல் அதன் அருகில் குதித்தான் பீமன். அவ்வாறு குதித்து கழு ஆணியை வெளியிலே எடுத்து வந்து விட்டான். தந்தையே, எடுத்து வந்துட்டான். அடடா அடடா, தப்பித்தானே துரியோதனா. வேறதான் தந்திரம் இருக்கா? ஆம், செய்து விட்டேனே. சங்கிலியால் கையை காலை கட்டி கங்கையை தூக்கி எறிகிறேன், பத்திரமா வருவாயா என்று ஒரு சவாலாக சொன்னேன். அப்போ பீமனும் ஓகே அப்படின்ட்டான், சம்மதிச்சா. உடனே சங்கிலியால் கட்டி தூக்கி எறிஞ்சேன். சாதாரண கயிறுகளை அறுப்பது போல எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்துட்டான் அப்பா அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்லும்போது, வேதனை 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 தாங்க முடியவில்லை துரியோதனா. மீண்டும் என்ன செஞ்சாய்? விடுவேனா? பாருப்பா,
சோற்றிலே விஷத்தை கலந்து இதை உண்டு காட்டுவாயா, உயிர் வாழ்வாயா என்று பார்க்கலாம் என்று சஞ்சலத்துடன் அல்லாமல் கேட்டுவிட்டேன். பீமனும் உண்டான். மாயக்கண்ணன் அருகில் இருந்து நீலமேகனாயாகி பீமனை அப்படியே காவந்து செஞ்சிட்டான்ப்பா. ஆஹா, வேதனை. இத்தனை ஜாலமும் பலிக்கவில்லையா துரியோதனா? என்னப்பா செய்யறது? இது மட்டுமா? வேறு என்ன செல்லு? துரியோதனன் என்ன சொன்னான்? இந்த அர்ஜுனன் தரையை பார்த்து வானத்தில் இருக்கின்ற பறவை அடித்து காண்டீபன் என்ற ஒரு பட்டத்தை வாங்கிட்டானே. பற்களை நர கடிச்சான், துடிச்சான், துவண்டான், பெருமூச்சு எடுத்தான். இதை பார்த்தான் திருதராஷ்டிரன். மகனே, நீ துடிக்கலாமா, கதறலாமா? எதிர்கால மகாராஜா நீதானே, பதட்டப்படாமல் சொல்லு. நான் என்ன இளவரசன், என்ன மகாராஜா? என் எதிர்காலமே இருள் அடைந்து போச்சுன்னு துரியோதனா அப்பங்கிட்ட சொல்ற. துரியோதனன் அவன் வாயாலேயே அவன் எதிர்காலத்தை சொல்லிவிட்டான். பல பேர் ஒரு சாதாரண வேலையில் இருப்பார்கள். எதையோ கற்பனை செய்வதற்கு பதிலாக முதலாளி ஆவதற்கு ஒரு கற்பனை செய்யக்கூடாதா? இதில் தவறு என்ன இருக்கின்றது? ஏன் மட்டமாக நினைக்கின்றீர்கள்? நான் அவ்வளவுதான் என்று ஏன் நீங்கள் குறைபாட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? நினைப்பதையாவது நல்லதாக நினையுங்களேன். துரியோதனன் தன்னுடைய எதிர்காலம் இருள்மயம் என்றான். இருள்மயமாகவே ஆகிவிட்டது. பாருங்க, இப்போ வந்துட்டோம் பாருங்க. எந்த நேரத்திலும் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினையுங்கள். இதெல்லாம் பெரியவங்க சொன்னது. எப்பொழுதுமே நல்லதாக நினைக்க வேண்டும். துரியோதனா, இப்படி இருள்மயம் என்று எண்ணி விடாதே துரியோதனா, பொறுமையாக சொல்லு அப்படி கேட்டார். இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் பாருங்க. என்ன சொல்லு பொறுமையாக. நமக்கு எதிரி வெளியே கிடையாதுப்பா, நமக்கு எதிரி உள்ளே இருக்கிறான். என்ன சொல்றா? ஆமாம் தந்தையே, 5 பேர் தான் எதிரி என்று இன்று வரை நினைச்சேன். அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சகுனியின் தம்பி 99 பேர்களும் நமக்கு எதிரி. கௌரவர் 100 பேர்களுக்கு 100 பேர் எதிரி உள்ளேயே இருக்கின்றார்கள். ஒரே டென்ஷன் ஆயிட்டான், கலவரம். துரியோதனன் என்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்கிறேன் கேளுப்பா. சகுனியின் கடைசி தம்பி கோழீந்திரன், அவன் பேர் என்ன? கோழீந்திரன் என்பது அவனுடைய பெயர். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனது கால் சுண்டு விரல் பட்டு 1000 காலத்து ஆலமரம் சாய்ந்து விட்டது. இதை விட வேதனை வேண்டுமாப்பா? என்ன சொல்ற? 1000 காலத்து ஆலமரம் சுண்டு விரலால் சாஞ்சிட்டுதான். அப்படிதான் நடந்தது. பாருங்க, துரியோதனும் திருதராஷ்டிரனும் அப்பனும் பிள்ளையும் பேசுகிறான். திருதராஷ்டிரனுக்கு மலரும் நினைவு ஒன்று வந்துட்டது, பழைய கதை ஒன்று. துரியோதனா, நான் காந்தாரியை மணந்தேன். நான் மணந்த பொழுது என் பின்னால் மைத்துனர்கள் என்று 100 பேர்கள் வந்தார்கள். அப்பொழுதே நான் நினைச்சேன், ஏதோ நமக்கு ஆபத்து பின்னாடி வரப்போகுது. இப்போதான் தெரிகின்றது. நண்டை போல வலையில் இருக்கிற வேண்டியவர்கள் வண்டை போல நாட்டில் சுற்றக்கூடாது. இது என்ன நிலை? மனைவி என்ற மாயை நினைத்து மலைப்பாம்புகளை அல்லவா நான் அழைச்சி வந்துட்டேன். அந்த மலைப்பாம்புகள் உன் காலை சுற்றுமோ அல்லது என் செங்கோலை பற்றுமோ என்ன என்றே எனக்கு தெரியவில்லையே துரியோதனா. எல்லாம் சனி கூட்டம் அல்லது துரியோதனா, இவர்கள் எல்லாம் கூனி கூட்டம். இவர்களை எப்படியாவது தண்டிக்கணும், தண்டித்துத்தான் தீருவேன். திருதராஷ்டிரன் துரியோதனன் ஆகிய 2 பேருடைய பேராசைக்காரர்கள், சுயநலவாதிகள், தங்களின் நலனை மட்டுமே பெரிதாக எண்ணியவர்கள். அடுத்தவர்களை பற்றி இவர்களுக்கு கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க நேரம் இருக்காது. தான் மற்றவர்களுக்கு செய்யும் எத்தகைய பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை அவர்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் இவர்களுக்கு ஒரு சின்ன அளவு, கடுகளவு துன்பத்தை கொடுத்தாலும் அதை பொறுத்து கொள்வார்களா? பொறுத்து கொள்ள.
அவர்களை எப்படியேனும் அவமானப்படுத்தி தீரவே வேண்டும் என்று எண்ணுவார்கள். இப்படி இவர்களுக்கு மற்றவர்களின் வளர்ச்சி என்றுமே பிடிக்காது. எங்கே அவர்கள் வளர்ந்து விட்டால் நம்முடைய செல்வாக்கு அதிகாரத்தை இழந்து விடுவோமோ என்று பயம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நடக்கிறது உலகத்தில், நாட்டில் பல பாருங்க. ஆகவே கோழீந்திரனின் அற்புத ஆற்றலை கண்டு அதை பற்றி போற்றி புகழ்பாடாமல் இவனால் தங்களது வாழ்க்கைக்கு துன்பம் வருமோ, தான் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இன்பத்தை இழந்து விடுவோமோ என்று நினைச்சார்கள். அப்பனும் பிள்ளையும் இன்று பெரும்பாலானோர் இப்படித்தான் இருக்கின்றார்கள். எனவே திறமையை காட்டுவதில் மிக மிக கவனம் தேவை. கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ஆலோசனை செய்யலாமான்னு 2 பேரும் யோசனை பண்ணுறார்கள். மகனே, யாசகம் வேண்டாம், சூச்சகமாக சொல்லு, என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், ஐடியா சொல்லு. இவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்றால் சிறையில் அடைங்கள். அப்படியே செய்கின்றேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு அரை கொட்டான் அளவு கூழ் தந்து பாதாள சிறையில் அடைத்து யமப்பட்டினம் அனுப்புகிறேன் மகனே, மகிழ்ச்சியுடன் சொன்னான் திருதராஷ்டிரன். துரியோதனன் என்ன சொன்னான்? சந்தோஷமா, போதும் தந்தையே, அந்த தண்டனை யாரங்கே. உடனடியாக தளபதி வந்தான். உள்ளே ஓடி வந்தார்கள். மகாராஜா, என்ன வேண்டும்? சகுனி கூட்டம் 100 பேரையும் பாதாள சிறையில் வை. நான் பார்க்குறேன் அப்படின்னு உத்தரவிட்டான். அது மாதிரியே நடந்தது. சகுனியை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு பெரிய தனி அறையிலே சகுனியும் 99 தம்பிகளும் மிக ஆனந்தமாக கைத்தட்டி ஒரே சந்தோஷத்தில் இருந்தார்கள். தம்பிகள்னா, அண்ணா அண்ணா உனக்கு விஷயம் தெரியுமோ? என்னப்பா? அற்புதமான காரியம் நடந்தது தெரியுமா? இன்னைக்கு இந்த மாதிரி காரியத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்னன்னு கேட்குறார் சகுனி. பாருங்க, சகுனி தாடியை விரலில் தடவுறான். யாரேன்னு கண்டு அந்த சுண்டு விரலில் தாடியை தடவினாக்க நம்மை அழுத்த போகிறான். ஒரே அமுக்க போகிறான், ஆழமாக அமுக்க போகிறான். அப்படி சிந்தனை செய்கிறார்கள் என்று புரிஞ்சுண்டு, அப்படிதான் சகுனி புரிஞ்சு கொள்ளுங்கள். தாடியை சுண்டு விரலால் தடவி கொண்டே சகுனி பேசலாம். பாருங்க, சிரிப்பு சிறையை, அந்த சிறையைத்தான் தரும். நம்முடைய சிரிப்பு சிறையைத்தான் தரும். அடக்கமாயிருங்கள். இல்லைண்ணே, உனக்கு என்ன தெரியும்? இந்த அற்புதத்தை கேட்டால் நீ ஆனந்தப்படுவாய். தம்முடைய தமக்கை காந்தாரி கேட்டாலும் பெரும் மகிழ்ச்சியை பெற்று விடுவாள். என்ன அது? நம் தம்பி கோழீந்திரன் கால் சுண்டு விரல் பட்டு 1000 ஆண்டு காலத்து ஆலமரம் சாய்ந்து விட்டதே. இதை கேட்டு மற்ற எல்லா தம்பிகளும் ஆஹா என்று அப்படி சிரிச்சாங்க. சகுனி மட்டும் சிரிக்கிற. தம்பிகளே, சொல்வதை மட்டும் கேளுங்கள், சிரிக்காதீங்க. திருதராஷ்டிரனை பற்றி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அவன் பேராசைக்காரன். அவன் பெரிய நிலைகளை ஆசைப்படுவான். கண்ணால் காணாததை அத்தனையுமே உணர்ந்து ஊறி தொட்டு உவந்தாவது தடவி பார்த்தாவது தெரிஞ்சு கொண்டு விடுவான். அப்படிப்பட்ட வெறி கொண்டவன் அவன். இந்த சங்கதியை கேட்டு மகிழ மாட்டான். தம்பி, பொறுமையாயிருங்க. வெளியே கதவினை தட்டும் சத்தம் இப்போது கேட்குது. கதவினை திறந்தால் படை தளபதியும் படை வீரர்களும் உள்ளே ஓடி வருகின்றார்கள். பாருங்க, சகுனி உன்னையும் உன் தம்பிகள் 99 பேர்களும் பாதாள சிறையில் அடைக்கும்படி மன்னர் உத்தரவிட்டார். பாருங்க, சிரிச்சதனுடைய வினை ஜெயில். சகுனி முன்னாடி சொன்னானே, உள்ளூர நகைச்சுக்கிட்டே நக்கலாசி, அரசன் வைத்ததே சட்டம், வா போகலாம். அனைவரையும் பிடித்து பாதாள சிறையில் அடைத்தார்கள். சகுனி அருகிலே இருந்து துரியோதனன் திருதராஷ்டிரன் குடும்பத்தை சாய்த்தான். ஆனால் சகுனி கெட்டவன் என்று சொல்கின்றீர்களே, பஞ்ச பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக உள்ளூர புகுந்து அந்த வீட்டிலேயே இருந்து வேலையை முடித்தான் சகுனி மாமா. நீங்கள் சகுனியால்தான் பிரச்சனை என்று சொல்கின்றீர்களே, இன்னும் இதை பற்றி நீண்டு சொல்வோம். தயவு செய்து பொறுமையாக கேள்கள். என்னை திட்டுங்க, வேண்டான்னு சொல்ல. இவ்வளோ நேரம் கழுத்தாக இருக்கிறானே சொல்லாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்கள். தாடி வைப்பதில் குறியாக இருங்கள். சதாஸ்து தேவதையை வணங்குங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். எதையும் நம்பிவிடார்கள். கூட இருந்து தான்
எதிரிகள் நம்மை குழிப்பறிப்பார்கள் தவிர எதிரிகள் எப்பொழுதும் வெளியில் இருக்க மாட்டார்கள். நமக்கு எதிரியாக இருப்பவர்கள் கண்டிப்பாக நமக்கு விழிப்புணர்வுகளை கொடுப்பார்கள். வீட்டுக்குள்ள சோறு போட்டு வளர்த்தா குழி தோண்டி விடுவார்கள். நன்றி கெட்ட கலியுகம், நன்றி கெட்ட உலகம். இப்படி நீங்கள் பாசத்தை வைத்து ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு, படிக்கின்ற குழந்தைகள், வேலை பார்க்கின்ற குழந்தைகள், கணவன் அந்த மாதிரி தாடி வைக்க மனைவி அனுமதிக்கக்கூடாது. வாழ்க்கையிலே நிராதரவாக ஏன் மானம் போகின்ற பிரச்சனை எல்லாம் சந்தித்தவர்கள் இருக்கின்றார்கள். உடல் வேதனை, வியாதி ஒரு தடவை ஆரம்பிச்சதுன்னா வாட்டி எடுத்துடும். ஒரு தடவை இறைவன் குரு அருளால் நமக்கு மன்னிப்பையும் கொடுப்பான். இப்பொழுது நீங்கள் இதை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய காணிக்கை அல்ல, இதை ஒரு 2 பேருக்கு, உங்களுடைய சொந்தம், உறவு, நண்பர்களுக்கு சொல்லுங்கள். எதிர்காலம் மிக சவாலாக இருக்கும். எத்தனையோ போராட்டம், கூச்சல் குழப்பம் போட்டு திசை திருப்புவார்கள். கலங்காதீர்கள், எதை கண்டும் அஞ்சாதீர்கள். நீங்கள் சிவசிவா சிவசிவா அப்படின்ற நீங்கள் நன்றாக சந்தோஷப்பட்டு மணிபாத்மீகம் என்று சொல்லுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். ஞாயிற்றம்பல சித்தரை வணங்குங்கள். தினமும் ஏதாவது உங்கள் ஊரில் உள்ள சிறு மற்றும் பெரிய கோயில்கள், கிராமத்து தேவதைகளை வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி என்றைக்கு வரும். தாடி வைப்பதை கைவிட்டு விடுங்கள். தாடி வைத்தால் வேதனையும் சோதனையும். முறுக்கு மீசை வைத்தவர்களை பற்றி சொல்லுகிறேன், கதை கந்தலாகிவிடும். நான் அப்புறம் சொல்கின்றேன். எவரும் உருப்புட்டதே கிடையாது. முறுக்கு மீசை, வளவு மீசை, குறு மீசை, தொங்கு மீசை எல்லையோ இருக்கிறது. முறுக்கு விடுவார்கள். வீட்டிலே முறுக்கிக்கிட்டு இருக்கும் கதை. இப்படி சொல்லுவதுதான் எங்களுடைய குரு சொல்லி கொடுத்ததை தவிர நாங்கள் சாதாரண ஒரு ஜோசியத்துக்குள்ளே மாட்ட மாட்டோம். கடவுள் கருணையால், குரு அருளால் சகுன சாஸ்திரம், பக்தி சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், நடை சாஸ்திரம், லட்சணம், மங்க லட்சணம், சாமுத்திரியா லட்சணம், வாக்கு லட்சணம், வாக் சுக்தி, தேக ஆரோக்கியம் அத்தனையும் குருவருளால் எங்களுக்கு தொட்டு காட்ட முடியும். இது கடலை விடையும் 7 சமுத்திரத்தை விட, பல லோகங்களை விட மிக உயர்ந்து பாதாளத்தில் ஆழத்தை கண்டுபிடிக்கலாம். ஜோதிடத்தின் ஒரு எல்லையை தொட்டுவிட முடியாது. ஒரு குறும் சிறு ஜோசியர் 3 கேள்வி 2 கேள்வி என்று ஒருத்தரை முடித்து விடுகின்றார். காலம் எதிர்பார்ப்பவர்கள் அப்படி இருக்கின்றார்கள். ஒரே ஜோசியத்தில் முக்குண வேலை, ராகு காலத்தில் குழந்தை பிறந்ததா, யமகண்டலமா, காலனா, குளிகனா, அர்த்தப்பிரகணனா, இப்படி திதி சூனியத்தில், பிரபலாஷ்ட யோகத்திலே கூடாத நாளிலே குழந்தை பிறந்ததா, இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் ஜோதிடத்தை படிக்க வேண்டாம், நல்ல ஜோதிடரையும் விட்டுவிட வேண்டாம். ஆனால் ஒரு சர்க்குருவை பெற்றுவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை அளவற்ற நிம்மதியோட, எல்லோருக்கும் உதவி செய்கின்ற அற்புதமான பூ போல, வெளியில் தெரியாத ரகசியமாக உங்களுடைய வாழ்க்கை வெளி உலகத்திற்கு ரொம்ப பிரகாசமாக இருப்பார்கள். அப்படி கங்கை ஆரத்தி இன்றும் அன்றும் என்றும் யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற குடும்பம்தான் உதாரணமாக பிர்லா குடும்பம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.